ஹாய் மகளே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தற்கூரிகளை பற்றி பார்க்க போகிறோம். தற்கூரிகள், ஆண் தற்கூரிகள், ஆண் சொல்லக்கூடாது, ஏன்னா ஆண் வந்து அப்படி பிஹேவ் பண்ண மாட்டான். ரைட், எடுப்பான மீசி அழிச்சிட்டான் தல, மீசி அழிச்சிட்டானா அப்படி என்னன்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அமெரிக்கா பெண்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. ஸோ அந்த நாட்டுக்கு யாரும் பயணிகள் தனியாக போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டை முத்திரை குத்துனாங்க. அது எந்த நாடு அப்படின்னா வேற எந்த நாடும் இல்லை, நம்மளுடைய இந்தியா தான். ஏற்கனவே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு அன்சேஃப்டியான உமன்ஸுக்கு அன்சேஃப்டியான ஒரு கண்ட்ரியாக முத்திரை குட்டப்பட்ட கண்ட்ரின்னா அது நம்மளுடைய இந்தியா தான். ரொம்ப பெருமையாக மார்க் தட்டிக்கலாம். கேவலப்பட்டவங்க அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. என்னடா அப்படின்னா ஒரு வீடியோ மட்டும் போறேன், போய் பார்த்துட்டு வாங்க. मोनालिसा की तबीयत खराब हो चुकी है. இது பார்த்துருப்பீங்க, ஏதோ கழுத புலி இந்த இறக்கி சண்டை போட்டுட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாய்க்கு மோசமாக ஒரு பின்னாடி ஒரு பொண்ணு பின்னாடி இவ்வளவு மோசமாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் மனுஷங்களானா இல்லை சென்ஸ் படைச்ச மனுஷனா இல்லை சென்ஸே இல்லாமல் படைச்சி விட்ட மனுஷங்களான்னு தெரியல. ரொம்ப மோசமாக இழிவாக நடந்துட்டு இருக்காங்க. இவங்கள பார்க்கும்போது என்னடா அதான் ஒரு இல்லை எப்படி சொல்றது, ஒரு பிஸ்கட் துண்டுக்கு எப்படி நாய் கூட்டம் சுத்தமோ அந்த மாதிரி மனிதன் வந்து தரம் இறங்கி இந்த மாதிரி இழிவான ஒரு நடத்தையை நடத்திட்டு இருக்கானே, அவனுக்கு ஒரு தகுதி இல்லையா அப்படின்னு இந்தியாவில் அவ்வளோ மட்டமான மக்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்குது. ரொம்ப ஒரு உருக்கமான பதிவு. என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஃபாரினர்ஸுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கு ஒரு ஆணா இருக்கக்கூடிய நமக்கு ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். அது இந்தியன் சொல்லிட்டு இல்லை, ஆணா இருக்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமான விஷயம். வெளிநாட்டு கண்ட்ரிகள் ரொம்ப அன்சேஃப்டியான நாடா, ஒரு தரம் தாழ்ந்த நாடா வந்து நம்ம இந்தியாவை வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு சேஃப்டி இல்லாத நாடா அறிவிச்சிருக்காங்க. பல இடங்களில் டூரிஸ்டாக வரக்கூடிய ஃபாரினர்ஸுக்கு பல இடங்களில் வந்து அவங்க வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. இப்போ நானே பல வீடியோஸ் போட்டிருக்கேன். இதில் ஒருத்தவங்க சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறாங்க, நான் இந்தியாவை விசிட் பண்ணணும் அப்படின்ற ஆவலாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் இருக்குது, அதை மட்டும் போய் பாருங்கள். இது பார்க்கும்போதே எவ்வளவு வெக்கக்கேடான ஒரு செயலாக நம்மளுக்கு தெரியுதுன்னு தெரியும். அதான் போயிடாதீங்க அப்படின்றது தான். அப்போ எந்த மாதிரியான ஒரு கூட்டத்துமா நம்மளை பார்க்குறாங்க. அதாவது ட்ரைபிள்ஸ் இருப்பாங்க இல்லையா, பழங்குடியினர், படிப்பறிவு இல்லாத மனிதர்களை கூட நம்பி அவங்க கூட அழகாக சுற்றி பார்த்துட்டு வராங்க. ஆனால் இவ்வளவு சென்சுள்ள, இவ்வளவு பண்பாடு மிக்க, பாரம்பரியம் மிக்க, மதசார்பற்ற நம்ம இந்தியாவை இந்த மாதிரி காமிக்கிறதுன்றது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான மனிதர்கள் இருக்கக்கூடிய நாடுன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ரைட், இப்போ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் அந்த மகா கும்பமேளான்ற அந்த சிவனுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பமேளா வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. சிவன் பக்தர்கள், அதாவது சீடர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு விழாவை வந்து தொடர்றாங்க. அந்த Hare Ananta Shiva Yogi
துறவிகள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எல்லாம் ஆண் துறவிகள் தான், பெண் துறவிகள்னே ஒரு சில பேர் தான் இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து அங்கே வந்து பாசி விற்கிறதுக்காக அங்கே போயிருக்காங்க. இந்த ஆண் கூட்டம்லாம் என்ன செஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஆண்களாவே பார்த்துட்டே இருந்துட்டு எங்கிட்ட இவங்க வந்து அழகா தெரிஞ்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படியே அழகா தெரிஞ்சாலுமே என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. பாவத்தை விற்க போன இடத்துல, ருத்ராட்ச மாலை விற்க போன இடத்துல அந்த பொண்ணை விற்க விடாம ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காங்க. இது என்னடா பண்றீங்க அப்படின்னு நினைக்க வருது. இதே மாதிரி எங்க ஊர்லயும் ஒரு 8 நாள் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில் பலூன் விற்க வர பிள்ளைகளை என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அதே மாதிரி செலிப்ரிட்டி ஆக்கி வீடியோ எடுத்து பெரிய செலிப்ரிட்டி ஆக்கி அந்த பிள்ளை 8 நாள் எங்க ஊர்ல செலிப்ரிட்டி ஆகி போயிட்டு இருக்கோம். விழா ஒண்ணு முன்ன காட்சிதான் கொடுக்கிறது. எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ ரீசெண்டாக ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாள்ல இருந்தே ஒரு ஆத்திரம் இருக்குது. ஏன்னா அப்படின்னா ரொம்ப பெண்களை இவங்களாம் எப்படி வீட்டில் எப்படியா இருந்தாலும் பெண்களை வீட்டில் கடந்து வரணும், இல்லை தான் இருக்கிற ஏரியாவில் கடந்து வரணும், இல்லை நான் படிக்கிற இடத்துல கடக்கணும், காலேஜில் பார்க்கணும், வேலை செய்கிற இடத்துல கடந்து வந்திருக்கணும். இப்படி எல்லா இடத்துலையும் பெண்களை கடந்து தான் இந்த மனிதர் ஆண்ணினம் வந்து கடந்து தான் வரும். ஸோ ஆனால் இவங்களை பார்த்தா சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்கள பார்த்தா என்ன அப்படின்னா ஏதோ பெண்களே பார்க்காத இவங்க ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவங்களா இருப்பாங்களோட அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு ரீல்ஸ் ஏதோ ஒன்று போடுறாங்க அப்படின்னா அது கீழே லைக்ஸும் கமெண்ட்ஸையும் அள்ளி தெரிச்சிருக்காங்க. அதே திறமையான நபர்களுக்கு போய் அந்த மாதிரியான விஷயம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா தள்ளி விட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு செயலாக சொசைட்டியாக இந்த இந்தியாவில் உருமாறி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறது அப்படின்னா இவங்க எல்லாம் எங்கிட்டா இருக்காங்க, இவங்க எப்படி வாழ்கிறாங்க சொசைட்டியில், அதாவது பெண்களே பார்க்காம இவங்க வந்து வாழ்கிறாங்களாம். இது செல்லில் பார்க்கக்கூடியவர்களே ரொம்ப பெண்களை அப்போ தான் பார்க்குற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து அது கீழே கமெண்ட்ஸையும் லைக்கையும் ஷேரையும் ஸ்டோரியையும் போட்டுட்ருக்காங்க. இவங்க அது வரைக்கும் இவங்க வெளி உலகத்தில் இல்லையா, இவங்க எப்படி செல்லில் மட்டும்தான் பெண்களை பார்க்குறாங்களா, ஏன்னா இவ்வளவு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பெண்கள்னு பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அது எப்படின்னு என்னால் அவங்க மைண்ட் செட்டில் என்ன அப்படி இருக்குது அப்படின்றது தெரியலை. இதில் சில பேர் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆண்களை யூஸ் பண்ணி பெண்கள் வந்து அவங்கள யூஸ் பண்ணி அவங்கள விளம்பரம் தேடிக்கிறாங்க. ஏன்னா அப்படின்னா தங்களை கவர்ச்சிகரமாக காட்டிக்கிட்டா அங்கே வரவேற்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தவறுதலாக புரிதலை அவங்க எடுத்துக்கிட்டு தன்னுடைய டேலண்ட் என்னன்றதை தெரியாமலேயே கூட அவங்களுடைய அரை நிர்வாணத்தில் அவங்க வீடியோஸை போட்டுக்கிட்டு அதில் வந்து இந்த ஆணினம் வந்து நாய் மாதிரி அது லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து அதை ப்ளஸ்ஸாக மாற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லைக்ஸுக்கும் ஸ்கேர்ஸுக்கும் கமெண்ட்ஸுக்கும் இவங்க தங்கனைத்தானே மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு பெண்ணுமே அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப சொசைட்டி வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்குன்னு தான் நான் பார்க்க தோணுது. ஏன்னா ஒரு கடவுளாக வழிபடக்கூடிய ஒரு பெண்கள், நம்ம ஒரு மதிப்புக்குரிய ஒரு இடத்துல வைக்கக்கூடிய ஒரு பெண்கள் தான் மானம்ன்றது அந்த ஒரு விஷயத்த மறைச்சு நடமாடக்கூடிய ஒரு இடம்ல இப்படி ஓப்பனாக ஒரு ரொம்ப ஆபாசமாக இந்த விஷயங்களை பெண்கள் வந்து நடந்துக்கிறது வந்து ரொம்ப மோசமாக தெரியுது. இவங்க வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. கேட்டால் ஆடை சுதந்திரம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆடை சுதந்திரம்னா நான் ஒரு கேள்வி தான் கேட்பேன். இங்கே எல்லாருமே ஞானி கிடையாது, இங்கே எல்லாருமே ரொம்ப அதாவது புரிதல் உள்ள நபர்கள் கிடையாது. நீங்கள் அப்படி ஆடை சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவன் சுதந்திரம் சொல்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசியில் பெண்களுக்கு எதிரான அநீதி நடந்துருச்சுன்னு போர் குத்தி தூக்குவாங்க.
நீங்க இருங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அந்த மைண்ட் செட்டும் அடுத்தவனுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லையா? அவனுக்கு அப்படி வரணும்னு இந்த சொசைட்டி மாறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு இங்க எப்படி இங்க கல்ச்சர் வேற, அங்க ஃபாரின் கல்ச்சர் வேற. அங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது வேற, இங்க இருக்கிறது வந்து நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய கல்ச்சருக்கு ஃபாரினர்ஸ் மாறிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளுடைய விழாக்களை அவங்க எடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க நம்ம பிள்ளைகள்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய கல்ச்சரை எடுத்துக்கிட்டு இந்த போதை பொருள் நியூ இயர் அப்படின்னு ரொம்ப நாகரிகமா ரொம்ப மட்டமா வந்து நாகரிக சீர்கேடு ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு செயலில் வந்து பெண்கள் வந்து இப்போ இறங்கிட்டாங்க. எனக்குலாம் பெரிய சாக்கு. பையனா இருக்கக்கூடிய நம்மளுக்கு இது என்ன அப்படின்றதே தெரிய மாட்டேது. அதாவது ஏதோ ஒரு சரக்கு எடுத்து ஸ்டோரி வைக்கிறாங்க, ஸ்டோரி வச்சு அது வேற, அது பெருமையாக வேற அதை காமிச்சிக்கிறாங்க. என்னடா இப்படியா இந்த சொசைட்டியில் இருக்காங்க அப்படின்னு நான் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன். அப்படி தமிழ்நாடு வரைக்கும் அந்த மாதிரியான மக்கள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதாவது நம்ம பொசிஷன் அவங்க எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. பெண்கள் சுதந்திரம் சொல்லிட்டு ஆணுக்கு இணையான சுதந்திரம் சொல்லிட்டு ஆணை விட ஓவர் டேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ராங்கான இந்த சமூகத்திற்கு சீர்கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு செயலை நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று சினிமான்றது ஒரு மனுஷனை வேறொரு உலகத்துக்கு கூட்டிட்டு போகணும். அதாவது சினிமான்றதை நான் எப்படி பார்க்குறேன்னா அது ஒரு கிளாஸ் ரூமாக பார்க்குறேன், அது ஒரு நம்மளுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு சினிமாவில் ரொம்ப பிரம்மாண்டமான ரொம்ப அழகான விஷயங்களை எடுத்து வைக்கக்கூடிய அவ்வளவு சிறப்பான ஒரு சினிமாவுக்குள்ள ரொம்ப அந்த எச்சத்தனமான சில விஷயத்தையும் டைரக்டர்ஸ்க்கு செஞ்சு வச்சுறாங்க. ஏன் அப்படின்னா பண ரீதியாக படம் நல்லா ஓடணும் அப்படின்றதுக்காக என்ன செஞ்சுறாங்கன்னா பெண்கள் ஆபாசமாக மட்டுமே பயன்படுத்துறதுக்காக மட்டுமே ஹீரோனியை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சொல்ற பெரிய பெரிய டாப் நாச்சான அந்த டைரக்டர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப அழகான கதையாக இருந்தாலுமே அதில் இந்த இப்படி எச்சத்தனமான அங்கே ஹீரோனிக்கே வேலையே இருக்காது. இருந்தாலும் அந்த கவர்ச்சிக்காக மட்டுமே அந்த ஹீரோனியை ஏதோ ஒரு உள்ளே கொண்டு வந்து சாங்ஸ்லையும் செஞ்சு ரொம்ப சொசைட்டியை கேவலப்படுத்திட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல தலைவாழை விருந்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் அரளிக்காயை அரைச்சி பக்கத்தில் வச்ச மாதிரி விஷயமா இருக்கு. அதான் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் நம்ம ஒன்றும் பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கெலாம் போய் பேச தேவையில்ல, நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய தமிழ் இண்டஸ்ட்ரியில் வச்சு பேசினாலே நான் போதுமானது. உண்மையிலே பெண்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டான ஒரு மரியாதையை தமிழ் சினிமா கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்கள வெறும் ஒரு கவர்ச்சி பொருளுக்காக மட்டுமே அவங்கள பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது அவங்க தன் ரெஸ்பெக்டும் இழந்து அந்த பெண்கள் வந்து அதை நடிக்கிறாங்க வெறும் இதுக்காக. ஸோ ரெஸ்பெக்டை வித்துட்டு இது சம்பாதிக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. அதுதான் தமிழுக்குரிய ஒரு சிறப்பாக நான் பார்க்குறேன். அதான் டைரக்டருக்கு ஒரு வேண்டுகோள், நல்ல கதையை சொல்கிறீங்க, நல்ல விஷயத்தை எடுத்து வைக்கிறீங்க, அதில் எதுக்கு இந்த மாதிரியான பெண்களை இப்படி இழிவுபடுத்தி நான் சொல்கிற பெரிய டாப் நாச்சான ஒரு டைரக்டர்லேருந்து நான் எடுத்து வைக்கிறேன்.
ஃபுல்லாக பாருங்க ஒரு பெண் அழகா காமிச்சிட்டு அதை அப்படியே மாற்றி கவர்ச்சியாக காமிக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு செயலையும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பண்ணுறதுனால இப்போ வளரக்கூடிய ஜென்ரேஷன் என்ன நடக்குது அப்படின்னா, பார்க்குற விஷயங்கள் இதுதான் நல்லது போல அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குற விஷயம் ஃபுல்லாக எல்லாமே அந்த மாதிரியாக மாறிடுச்சு. அதாவது ஒழுக்க சீர்கேடு ஆகிருக்கு. இதை வந்து பிறக்கிற இப்போ வளர்கிற குழந்தைகள் வந்துட்டு அது வந்து அதுதான் ஒழுக்கம்னு நினச்சிக்கிறதுங்க, அதை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரொம்பவே தவறான ஒரு பாதையில் போயிட்டுருக்கு. ஆண்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் இவங்களை கடந்து தான் வரீங்க, பெண்களை கடந்து தான் வரீங்க. எதுக்காக இன்னமும் ரொம்ப ஒரு சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பார்க்குறதுக்கு மனிதத்தை, அதாவது ஒரு மனுஷன்ற அர்த்தமே இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, அறிவில்லாத ஒரு செயலாக தெரிஞ்சிட்டு இருக்கு. டேலண்டான இருக்கிற ஆளுகளை அவங்கள என்கரேஜ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போயிடுவாங்க. இவங்கள குப்பைகளை என்கரேஜ் பண்ணி என்னடா லாபம் வருது, அதில் என்னடா ஒன்றும் புரிய மாட்டேது. ஸோ நம்ம பேசுறதுனால எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தெரியல. மேபி அப்படி அறியாமல் சில பேர் செய்கிற விஷயங்கள் கூட இந்த மாதிரி வீடியோக்கள் மூலயமாக கூட அறிஞ்சு அவங்கள சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மாற்றம் ஏற்படலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் பேசுகிறேன். நான் உங்கள் திரையபாண்டி. இது நம்ம திரையபாண்டி 2001.